Hi friends, welcome to C3 Tris Crafts and Cookery. நான் உங்கள் Tris. Hi friends, இப்போ நம்ம விண்டேஜ் கார் அண்ட் கேமரா மியூசியம்க்கு வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் சுற்றி பார்க்கலாம். கதவு சாத்தியிருந்தனால நாங்கள் காரை வெளியே விட்டுட்டு இன்னும் உள்ளே போகணுமா என்னன்ட்டு பார்க்க உள்ளே வந்தோம். அப்போ செக்யூரிட்டி வந்து உள்ளே விடலாம், நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருக்குல்ல, அதான் மியூசியம். வர்ற வழியில் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த மியூசியம் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிள்ளையார்பட்டின்ற இடத்துல இருக்கு. பேரு விண்டேஜ் கார் அண்ட் கேமரா மியூசியம். இன்னொரு பேரும் இருக்கு இந்த மியூசியம்க்கு, செட்டிநாட் விண்டேஜ் கேலரி. இந்த மியூசியமை நீங்க காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விசிட் பண்ணலாம். டியூஸ்டேஸ் ஹாலிடே. நுழைவு கட்டணம் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். 100 ரூபாய் ஜாஸ்தி மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க உள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு இதுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாமா இல்லையான்ட்டு நீங்களே முடிவு பண்ணலாம். இங்க நம்ம நாட்டு ஆன்டிக் கார்ஸ் மட்டும் இல்ல, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல உள்ள ஆன்டிக் கார்ஸையும் இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இந்த மியூசியம் உடைய குரேட்டர் பேர் வந்து எல்.எம். லக்ஷ்மணன். இவருக்கு எப்படி இந்த மியூசியம் திறக்கணும்னுட்டு ஒரு ஐடியா வந்துச்சு, எப்படி இவ்வளோ கார்ஸ் கலெக்ட் பண்ணாருன்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இங்க கார்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க பாக்குற மாதிரி 2 வீலர்ஸ், அதாவது மோட்டார் சைக்கிள்ஸே எவ்வளோ விதவிதமா இருக்கு பாருங்க. பைசைக்கிள்ஸ், ட்ரைசைக்கிள்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த காலத்துல சின்ன பசங்க யூஸ் பண்ண உடன் ஹார்ஸ், உடன் தள்ளு வண்டிலாம் கூட பார்வைக்கு இருக்குது. எல்.எம். லக்ஷ்மணனுடைய தாத்தா வந்து 1955 எஸ்டேட் கார் ஒன்று வச்சிருந்தாராம். அதில் தான் இவங்க ட்ராவல்லாம் பண்ணி போவாங்களாம். அப்போது அவருக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குமா. நமக்கு காசு இருந்தால் இன்னும் எவ்வளோ கார் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சா. அப்புறம் இவர் பெருசான பிறகு செக்யூரிட்டி கேமரா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். இங்கே தான் லோக்கலில் தான் பண்ணிட்டு இருந்தாராம். காரைக்குடியில், சென்னை வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாராம். பிஸ்னஸ் பண்ணி வர்ற காசுல அவருடைய கனவை வந்து நிறைவேற்ற ஆரம்பிச்சாராம். ஒவ்வொரு ஆன்டிக் கார்ஸா வாங்க ஆரம்பிச்சாராம். மோஸ்ட்லி இங்க இருக்க எல்லா ஆன்டிக் திங்ஸோ, அதாவது கிளாக்ஸ், கேமரா, அது போன்ற திங்ஸ் எல்லாமே லோக்கல்ல இருந்து தான் அவர் வாங்கினதான். லோக்கல் செட்டியார் ஃப்ளீ மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 100-150 வருடங்களுக்கு முன்பாக செட்டியார்ஸ் எல்லாமே NRIஸா இருந்திருக்காங்க. அவங்க வியாபாரங்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டுல இருந்து பல விலை உயர்ந்த, விலை மதிப்பெற்ற பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீடுகளை அலங்கரிச்சிருக்காங்க, தன்னுடைய சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க. 2ஆம் உலக போர் வந்து முடிஞ்ச பிறகு அவங்களால திரும்ப பர்மாக்கோ இல்ல மற்ற இடங்களுக்கோ வணிகத்துக்கு போக முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வேலைக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் அவங்க இந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து வேற நகரங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்களாம். அப்படி போகும்போது தான் தன்னுடைய வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் ஃப்ளீ மார்க்கெட்ல கொடுத்து விற்கிறாங்க. அங்க இருந்து தான் எல்.எம். லக்ஷ்மணன் போன்ற ஆட்கள் வந்து இதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி ஆன்டிக் கார்ஸ், ஆன்டிக் மோட்டார் சைக்கிள்ஸ், ஆன்டிக் டாய்ஸ், ஆன்டிக் கிளாக்ஸ், கேமராஸ் இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி ஒரு மியூசியம் உருவாக காரணமா இருந்திருக்கு. இந்த மியூசியம்ல கிட்டத்தட்ட 1000 கேமராஸ் இருந்திருக்கும். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும், பிலிம் கேமரால இருந்து வீடியோ கேமராஸ் வரைக்கும் இங்க பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேமராஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கபோர்ட்ஸ்க்கு மேல எல்லாமே ஃபுல்லா அந்த காலத்து டிரான்சிஸ்டர்ஸ், டேப் ரெக்கார்டர்ஸ் டிஸ்பிளேல இருக்கு. அங்க இருந்த ரேடியோஸ் எல்லாம் நானே கூட பார்த்தது கிடையாது. கண்டிப்பா 2000 கிட்ஸ் பார்த்திருக்க சான்ஸே இல்ல. ஸோ 2K கிட்ஸ் எல்லாம் இங்க வந்து இதெல்லாம் பார்த்து நிறைய கத்துக்கலாம். சில கிளாக்ஸ் எல்லாம் நல்லா பெருசா சூப்பரா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் 100 rupees இங்க என்ட்ரி ஃபீ கொஞ்சம் ஹையா இருந்தாலும் இந்த மாதிரி ஆன்டிக் கார்ஸ், ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆன்டிக் திங்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. இவங்களுடைய பில் போர்ட்ஸ்ல எல்லாம் விண்டேஜ் கார் அண்ட் கேமரா மியூசியம், டாய்ஸ் ஃபார் பிக் பாய்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். நிஜமாவே கார் லவர்ஸா இருக்கிற பிக் பாய்ஸ்க்கு இது வந்து ஒரு கிரேட் பிளேஸ் தான். இங்க இருக்க கார்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒர்க்கிங் கண்டிஷனா இருக்கிறதா சொன்னாங்க. இங்க டிஸ்பிளேக்கு மட்டும் இருக்கிறது இல்லாம கார் ஷோஸ் எல்லாம் வரும்போது அங்க எடுத்துட்டு போயிட்டு அங்கேயும் டிஸ்பிளே பண்ணுவாங்களாம். அது போக கல்யாணத்துக்கெல்லாம் கூட வாடகைக்கு கொடுக்குறாங்களாம். பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஊர்வலம் மாதிரி அழைச்சிட்டு போறதுக்கெல்லாம். இந்த மியூசியம்க்கு வந்தா நம்ம கூட ஒருத்தவங்க கைட் மாதிரி வருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா எங்க கூட யாரும் வரல. மேபி அந்த மாதிரி யாராவது வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம் நமக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் டிக்கெட் கலெக்ஷன் ஏரியால இருந்தாங்க, அப்புறம் செக்யூரிட்டி இருந்தாங்க. மற்றபடி வேற யாரும் அங்க இல்லாதனால எங்களாலையும் கேட்க முடியல யாராவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னுட்டு. முக்கியமா யாராவது நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கொடுத்த 100 rupeesக்கு ரொம்பவே வர்த்தா தெரிஞ்சிருக்கும். அங்க விசிட் பண்ண வந்த சில விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு இந்த இடம், இன்னும் கொஞ்சம்
நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க அப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னா, இது வந்து ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு ஒரு கராஜ் மாதிரி தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாட்டா இருக்குது. ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டுன்றனால ஃபேனோ இல்லை வென்டிலேஷனுக்கு வேற எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இந்த பிளேஸை இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்குனா நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு ½ அன் ஹவர் இல்லை மேக்ஸிமம் 1 ஹவர் இருந்தா கூட எப்படா போவோம் அப்படின்ட்டு இல்லாம வந்ததுக்கு நல்லா பார்த்துட்டு ரசிச்சுட்டு கத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கிளிப்ல நீங்க பாத்தீங்கன்னா பாய்லர்ஸ், கிராமபோன்ஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது வந்து பயோஸ்கோப், வில்லேஜ் மினி மூவி தியேட்டர்னு போட்டிருக்கு பாருங்க. இதை வச்சுதான் வந்து வில்லேஜ்ல எல்லாம் அந்த காலத்துல படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க போல. அது போக அங்க மாட்டு வண்டிலாம் கூட டிஸ்பிளேல இருந்துச்சு. எவ்வளவு பளபளன்ட்டு சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுடைய பார்வைக்கு கொண்டு வந்த மிஸ்டர் எல்எம் லக்ஷ்மணனை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும், தேங்க் பண்ணியே ஆகணும். இதுக்காக அவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு, எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. அந்த காலத்து டெலிஃபோன் கூட இங்க டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. இங்க இருக்க பொருட்கள் எல்லாம் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் போல. இந்த வீடியோ கிளிப்ல பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா கூட டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நேர்ல போய் இந்த இடங்கள்லாம் பார்க்க முடியாதவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ட்டும் நம்புறேன். டிராவல் பண்ண முடியறவங்க இந்த இடத்துக்கெல்லாம் நேர்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிராவல் பண்ண முடியாதவங்க மற்றும் இந்த மாதிரி நிறைய இடங்களை சுற்றி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிராவல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணா மட்டும் போதும். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். நீங்க ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.